புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தங்கியுள்ள மாளிகை முற்றுகையிட்டு முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் முதலமைச்சர் நாராயணசாமிக்கும் இடையே நடைபெற்று வந்த கருத்து மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்பதை சட்டத்தின் அடிப்படையில்தான் அமல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆனால் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் அறிவுறுத்தலின்படி ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டு காவல்துறை மூலம் 30,000க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பிற்பகல் 1:30 மணிக்கு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்ட முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் கருப்பு சட்டை அணிந்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு துண்டு அணிந்தும் தர்ணாவில் ஈடுபட்டனர். போராட்டம் குறித்து தகவல் அறிந்து 1000க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் ஆளுநர் மாளிகை முன்பு திரண்டு கிரண்பேடி உருவ பொம்மையை எரித்ததால் பதற்றமான சூழல் நிலவியது. போராட்டம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு வரும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தினார். நேற்றைய தினமே துணைநிலை ஆளுநருக்கு நான் இன்னொரு கடிதம் அனுப்பியிருந்தேன். அந்த கடிதத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து இருந்து வருகின்ற பிரச்சனை, இது ஒன்றும் புதிதல்ல. இந்த பிரச்சனைகளை பற்றி முடிவெடுப்பதற்கு அரை மணி நேரம் கூட ஆகாது. ஆகவே சில கோரிக்கைகளை நீங்கள் உடனடியாக முடித்து எங்களுக்கு ஒப்புதல் அளித்தால் நாங்கள் மறுபரிசீலனை செய்கிறோம் என்று கூறியிருந்தேன். அதற்கு இதுவரை பதில் வரவில்லை. பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தர்ணா போராட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆளுநர் மாளிகையின் பின்புறத்தையும் காங்கிரஸ் தொண்டர்கள் சுற்றி வளைத்ததால் அறையில் இருந்து வெளியேற முடியாமல் கிரண்பேடி அவதிப்பட்டார். இதனால் அவரது தலைமையில் நடைபெற இருந்த 2 நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டன. போராட்டம் நள்ளிரவிலும் தொடர்ந்ததால் சம்பவ இடத்திற்கு சென்ற தலைமைச் செயலாளர் அஸ்வினி குமார், காவல்துறை தலைவர் சுந்தரி நந்தா ஆகியோர் முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது இலவச அரிசி, பொதுத்துறை ஊழியர்களுக்கு சம்பளம், கட்டாய ஹெல்மெட் தளர்வு உள்ளிட்ட 39 பிரச்சனைகளுக்கு ஆளுநர் உரிய விளக்கம் அளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்த முதலமைச்சர் நாராயணசாமி அமைச்சர்களுடன் இணைந்து அங்கேயே உறங்கினார். இதைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகைக்குள் சென்று கிரண்பேடியிடம் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 1 நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகும் முதலமைச்சருடன் இணக்கமாக செயல்பட கிரண்பேடி மறுத்துவிட்டார். முதலமைச்சரின் தர்ணா போராட்டம் சட்டவிரோதமானது என்றும் ட்விட்டரில் அவர் குற்றம் சாட்டினார். விடிய விடிய நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஆளுநர் மாளிகை வளாகத்திலேயே காங்கிரஸ் தொண்டர்கள் இரவு நேர உணவை சமைத்து பரிமாறினர். மேலும் பாதுகாப்புக்கு வந்திருந்த காவலர்களுக்கும் உணவு, தேநீர் உள்ளிட்டவைகளை வழங்கினர். 12 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறும் போராட்டம் காரணமாக கிரண்பேடியின் டெல்லி பயணம் ரத்து செய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து முதலமைச்சர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தற்போது மத்திய பாதுகாப்படை குவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்குள்ள சூழல் குறித்து விரிவான தகவலுடன் தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் இளவமுதன். அவரிடம் கேட்கலாம். இளவமுதன், மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் எவ்வளவு பேர் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க? கூடுதல் விவரங்கள் என்ன? நித்யா, புதுச்சேரியிலிருந்து முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 18 மணி நேரத்தை தாண்டி இருக்கிறது. இதனிடையே துணைநிலை ஆளுநர் தன்னுடைய அலுவலக பணிகளுக்கு காரணமாகவும் மற்ற பல்வேறு வழிகளுக்காக வெளியே செல்வதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை ஆளுநர் வெளியே செல்வது நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று கூறினாலும் தொண்டர்கள் எங்கேயாவது ஆவேசமாக போராட்டங்கள் நடத்திருக்கக்கூடும் என்பதற்கு ஒரு அச்சத்தின் காரணமாக இப்பொழுது துணை ராணுவ படை வரவழைக்கப்பட்டுள்ளது. ஆவடி மற்றும் அரக்கோணத்திலிருந்து 4 துணை ராணுவ படை வந்திருக்கிறது. இவர்கள் தற்போது டிஐஜி அலுவலகத்தில் ரோல் கால் பண்ணியிருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து இவர்கள் ஆளுநர் மாளிகையை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார் என தெரிகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தில் ஆளுநர் மாளிகை அமைதியான முறையில் போராட்டம் நடத்த வேண்டும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறாங்க. இதனால காங்கிரஸ் தொண்டர்கள் இப்போது அமைதியாக காணப்படுறாங்க. ஆனால் இன்னும் நேரம் ஆக இன்னும் நிறைய பேர் வரும்போது போராட்டம் என்ன மாதிரி தீவிரமாகும். அப்போது கட்டுப்படுத்துவதற்காக இந்த உள்ளூர் போலீசார் போடாது, துணை ராணுவ படை தேவை என்பது ஆளுநரிடையே நேரடியாக மத்திய அரசு கடிதம் எழுதி பெற்றிருப்பதாக தெரிகிறது. நித்யா, துணைநிலை ஆளுநர் இதற்கு எதிராக பதில் சொல்லியிருக்காங்களா? கிட்டத்தட்ட மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்புக்காக வரவழைச்சிருக்காங்க. அவங்கள யார் வரவழைச்சது? இதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்கு? துணைநிலை ஆளுநர் என்ன சொல்றாங்க? இளவமுதன், நிச்சயமா இது முதல்ல நம்ம நேற்று மாலையே இந்த தகவல் கிடைத்த போது ஆளுநர் மாளிகை கேட்ட போது நாங்கள் துணை ராணுவ படை எதுவும் கேட்கவில்லை என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
முதலமைச்சரிடம் கேட்டபோது இதுவரை நமக்கு என்னிடம் தகவல் எதுவும் வரவில்லை. வெளியிருந்து எந்த ஒரு காவல்துறையோ இல்ல வேற யாரும் வந்து நமக்கு தெரிவிக்கணும். ஆனா இதுவரை துணைநிலை ஆளுநரிடமோ இல்ல தலைமைச் செயலரிடம் எந்த ஒரு தகவல் நமக்கு வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த நிலையில் காலை 6 மணிக்கு 4 ராணுவ படை வந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் என்று சொல்லக்கூடிய இவர்கள் வந்து ஆவடி மற்றும் அரக்கோணத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. 4 கம்பெனி படை, இன்னும் 2 கம்பெனி வரும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி இளவமதன்.